Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1ல 13th sum. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, given A is equal to சொல்லி ஒரு 2x2 matrix, B is equal to ஒரு matrix and C is equal to ஒரு matrix term கொடுத்துட்டு find a matrix X such that AXB is equal to C ன்னு கொடுத்திருக்காங்க. So இந்த X ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க வேல்யூ எல்லாமே மேட்ரிக்ஸ் டேர்மா இருக்கிறதுனால நம்ம இப்போ A மல்டிப்ளை பை இந்த டேர்ம் மல்டிப்ளைட் பை இந்த டேர்ம் சொல்லி மல்டிப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எலிமினேட் பண்ணணும். ஸோ இந்த ஏவும் பியும் நம்ம எலிமினேட் பண்ணணும். AXB is equal to Cல ஏவும் பியும் எலிமினேட் பண்ணணும். இது எலிமினேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், multiplying A inverse on pre and B inverse on post on both sides. அதாவது இப்ப வந்து இது கூட A inverse multiply பண்ணா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். A inverse into A X B post sideல B inverse multiply பண்றாங்க. B inverse is equal to pre sideல A inverse multiply பண்றாங்களா, ரெண்டு பக்கமும் நம்ம multiply பண்ணோம். இந்த பக்கம் வந்து pre sideல A inverse multiply பண்ணா A inverse C, post sideல B inverse multiply பண்ணா இங்க B inverse. So நமக்கு வந்து A inverse into A ன்றது identity matrix ன்னு தெரியும். So identity matrix ன்னும் போது 2x2 matrixல 1 0 0 1 ன்றது தான் identity matrix. So 1 கூட எதை multiply பண்ணாலும் அதே நம்பர் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த டேர்ம் நம்ம அப்படியே விட்டுறலாம், இந்த டேர்ம் நம்ம அப்படியே விட்டுறலாம், மீதி இருக்க டேர்ம் எக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு அதுதான் வேணும். ஸோ இந்த ஏவும் பியும் நம்ம எலிமினேட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்றோம். A இன்வர்ஸை ப்ரீல மல்டிப்ளை பண்றோம், B இன்வர்ஸை போஸ்ட்ல மல்டிப்ளை பண்றோம் ஆன் போத் சைட்ஸ். இப்போ நமக்கு இந்த டேர்மை விட்டுறலாம், இந்த டேர்மை விட்டுறலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். இதுல வந்து இப்ப நம்ம A இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 1 by determinant of A into adjoint of A. So determinant of A கண்டுபிடிக்கணும். 1 minus 1 2 0 இதோட determinant வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லீடிங் diagonal மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 0 வந்து 0 தான். minus 2 into minus 1 வந்து minus 2. So ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா plus 2 வருது. determinant A ஓட வேல்யூ வந்து plus 2 which is not equal to 0 அப்படின்றதுனால நம்ம A inverse exists ன்னு சொல்லலாமா. அடுத்து adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். லீடிங் டயகனல், அதாவது இந்த பிரின்சிபல் டயகனல் இருக்கு இல்லையா, லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற டயகனல், இந்த டயகனல்ல வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணா இந்த 0 இங்க வந்துரும், 1 இங்க வந்துரும். செகண்டரி டயகனலோட சைன் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த -1 வந்து +1 ஆயிடும், இந்த 2 வந்து -2 ஆயிடும். ஸோ adjoint A ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருது. அப்ப A இன்வர்ஸ் ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 1 divided by determinant A வந்து 2 கண்டுபிடிச்சிருக்கோம் into adjoint of A வந்து 0 1 -2 1. இப்போ இந்த டேர்ம்ல வந்து நம்ம A இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து B இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே ஃபார்முலா தான். 1 divided by determinant of A determinant of B into adjoint of B. So determinant B கண்டுபிடிக்கணும். 3 -2 1 1. லீடிங் டயகனல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் லீடிங் டயகனல். ஸோ 3 into 1 வந்து 3 minus of -2 into 1 வந்து -2. ஸோ 3 plus 2 is equal to 5. இப்போ determinant B ஓட வேல்யூ வந்து 5 which is not equal to 0. அதனால B inverse exist நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் adjoint of B கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா படி determinant B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து adjoint of B கண்டுபிடிக்கணும். adjoint of B is equal to அதே மாதிரி தான்
லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 3 1ன்றது வந்து 1 3 ஆயிடும். செகண்டரி டயகனலுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். -2 வந்து +2 ஆயிடும். இந்த 1 வந்து -1 ஆயிடும். அப்போ B inverse is equal to 1 divided by determinant ஓட வேல்யூ வந்து 5, adjoint B ஓட வேல்யூ வந்து 1 2 -1 3. இப்போ நமக்கு A inverse வேல்யூ தெரிஞ்சிச்சு, B inverse வேல்யூ தெரிஞ்சிச்சு. C ஓட வேல்யூ வந்து क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. சோ நம்ம மல்டிப்ளை பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சோ நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சிருக்கோம். x is equal to A inverse ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 1/2 0 1 -2 1. C ஓட வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 1 1 2 2. B inverse ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1/5 1 2 -1 3. சோ இது எல்லாத்தையும் நம்ம இப்ப மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ல, சோ இத மல்டிப்ளை பண்ணனா 1/5 2s are 10. நெக்ஸ்ட் இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ரோ வந்து மல்டிப்ளைட் பை காலம் நம்ம பண்ணணும். சோ அப்படி பண்ணோம்னா 0 × 1 வந்து 0 தான். 1 × 2 வந்து +2. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்றோம். 0 × 1 0 தான். 1 × 2 +2. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்றோம். -2 × 1 -2 plus 1 × 2 2. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்றோம். -2 × 1 -2. so -2 × 1 -2 1 × 2 வந்து +2. multiplied by இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. -1 3. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1 divided by 10. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2 2 இது வந்து 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். 1 2 -1 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ரோ பை காலம் பண்ணணும். ரோ காலம். ஸோ 2 × 1 2 2 × -1 -2. நெக்ஸ்ட் 2 × 2 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணணும். 2 × 2 4 2 × 3 +6. அடுத்து 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 0 × 1 0 தான். 0 × -1 0 தான். ஸோ 0 நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி 0 × 2 0 தான். 0 × 3 0 தான். ஸோ 0 நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1/10 0 10 0 0. இந்த 10 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 1 0 0. இப்போ x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான் நம்ம சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.